ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் செங்கை ராஜி. நம்மளோட செங்கை ராஜி சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற குக்கிங் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா வவ்வால் மீன் குழம்பு. நிறைய இடங்கள்ல இதை வாவல் மீன் குழம்புன்னு சொல்றாங்க. எது அதோட கரெக்டான நேம்னு எனக்கு தெரியல. நாங்க வந்து வவ்வால் மீன் தான் சொல்லுவோம். இதை எப்படி நம்ம சிம்பிளா சூப்பரா டேஸ்டியா வைக்கிறது அப்படின்றத நான் வீடியோல காமிச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் பார்த்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். சூப்பராக இந்த மாதிரி மணக்க ருசிக்க திகட்டாத ஒரு மீன் குழம்பு நம்ம மறுநாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு செய்யணுமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. நான் வந்து வவ்வால் மீன் வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் தேவைப்படும் இதுக்கு, கடுகு தாளிப்புக்கு. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். 3 பூண்டை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். எப்போவுமே கடல் ஐட்டம் செய்யும்போது வெந்தயம் சேர்க்கறது ரொம்ப நல்லது. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். அந்த ஒரு ரீசனுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன் வறுவலாக வதங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கணும். மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் இந்த ஸ்டேஜில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அது வந்து அந்த பச்சை வாசனை வந்து போயிடும், எண்ணெயிலே அது போயிடும். அதனால் சீக்கிரமாக ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நம்ம எண்ணெயிலே வதக்கிடுறோம். மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி தண்ணி விடும். இந்த மாதிரி தண்ணி விட்டுச்சுன்னா நல்லா வதங்கிட்டு வருதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி நான் சொன்னேன் பார்த்திங்களா, அது இந்த பதம் தான். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம என்னமோ மிக்சியில் அரைச்ச மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். அடியும் பிடிக்காது. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது நம்ம புளியை சேர்த்துக்கலாம். புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். புளியும் சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும் உங்களுக்கு அப்படின்றத பொறுத்து நீங்கள் தண்ணியும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விடணும். ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்றதுக்காக இந்த பதமே நான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். மீன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அதை வந்து கலரி விடக்கூடாது. அதை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மீன் வந்து அந்த குழம்புல இருக்க எசன்ஸில் இருக்க உப்பு, காரம் அதெல்லாம் வந்து மீன் இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மீன் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே கடல் ஐட்டம் எல்லாம் வெந்துடும். அதாவது சீ ஃபுட்டெல்லாம் சீக்கிரமே வெந்துடும். அதனால் வந்து ரொம்பவும் போட்டு நம்ம கலக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி பதமாக ஓரத்தில் வச்சு நம்ம கலக்கிட்டு வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு மீன். திரும்பவும் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான பதத்தில் இருந்தது. இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு வேணும். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அடுப்புலேயே வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சதை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான நல்ல மணமான அதாவது நம்ம மறுநாள் கூட வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மீன் ஒன்று கூட உடையவே இல்லை, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து செய்ய தெரியாதவங்க கூட செய்திடலாம். அந்தளவுக்கு இது வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எந்த எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சு நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வாட்ச் பண்ணீங்களா வீடியோவை? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இது போல் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.